நல்லது. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்பு வணக்கங்கள். நேற்றைய சிந்தனையே 2 மீதம் இருக்கு. 2 கேள்வி. பெண்மையை பற்றி பேசுங்கள். பெண்மையை பற்றி பேசணும் அப்படின்னா ஆண்மையை பற்றியும் பேசணும். அப்புறம் இன்னொரு கேள்வி, என்னை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள், அதனால் துன்பமாக இருக்கிறது, என்ன செய்வது, எப்படி இதிலிருந்து விடுதலை அடைவது. அப்புறம் இப்போது ஒருத்தர் கேள்வி சொன்னார், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கணும், எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கணும், அதுக்கப்புறம் தூங்கிடலாமா, இல்லை தொடர்ந்து வேலைகளை பார்க்கலாமா அப்படின்னு. நீங்கள் முதல்ல எழ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு சடங்காக நம்ம இதை பார்க்க வேண்டாம். அதாவது ஒரு ஒரு எல்லாரும் சொல்கிற மாதிரி இதில் எழுந்து தான் ஆகணும் அப்படி இல்லை. அதாவது இரவு வேலை மனிதர்களுக்கு கொஞ்ச நேரம் தூங்குவதற்கும் மற்ற நேரம் தியானம் செய்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம எல்லாரும் தூங்குகிறோம், நம்ம யாருன்னே மறந்துட்டு தூங்குகிறோம். கொஞ்ச நேரம் தூங்கலாம், அதாவது இப்போ நீங்கள் ஒரு 2 ஹவர் 3 ஹவர் தூங்கலாம். ஆனால் இந்த உலகம் 8 ஹவர் தூங்கணும் அப்படிலாம் சொல்லும். அதெல்லாம் சதா இந்த உலகத்தையே மேய்ஞ்சிட்ருக்கவங்களுக்கும் எண்ணங்களில் ஓடிட்டுருக்கவங்களுக்கும் தான் அந்த அமைதி பெறத்துக்காக 8 ஹவர் தூங்கணும். நீங்கள் உங்களை கவனித்து உங்களுக்குள்ள நிலை பெற்றீங்கன்னா தூக்கம் என்பது பெருசாக தேவைப்படாது, ஓய்வு தான் தேவைப்படும், தியானம் தான் தேவைப்படும். அதாவது மனதை கடந்த நிலையில் நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா, ஒரு 8 ஹவர் தூங்கினா உங்களுக்கு என்ன ஆற்றல் கிடைக்குமோ அது கிடைக்கும். நான் பெரும்பாலான நேரங்களில் 1 மணிக்கு 2 மணிக்கு மேலே தூங்குறது இல்லை. அது பழக்கமாயிருச்சு, எழுந்து உட்காந்து பழக்கமாயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 மணிக்கு 4 மணிக்கு கொஞ்சோண்டு தூக்கம் வந்துச்சுன்னா நான் தூங்கிப்பேன். மற்றபடி 1 மணி 2 மணிக்கு மேலே தூங்கிறதுன்றது மனிதனுக்கானது இல்லை. அது நம்ம எல்லோரும் முழிச்சிக்கணும். 1 மணி 2 மணிக்கு 1 மணி போல் நீங்கள் எழுந்து கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்திட்டு, ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த இரவு வேலைகளில் மனம் அவ்வளோ ஒன்றும் விழிப்பாகாது. அந்த 1 மணிலேருந்து சூரியன் இந்த உலகம் ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும் உங்களுடைய மனம் சாதாரண நிலைக்கு எப்படி பகலில் இருக்குதோ துடிப்பாக அந்த மாதிரி இருக்காது. அந்த நேரங்களில் உங்களுடைய பிரார்த்தனைகளையும் உங்களுடைய மன்னிப்புகளையும் இங்கே இருக்கிற ஏதோ ஒன்று ஈஸியாக வாங்கிக்கும். அதாவது உங்கள் பிரார்த்தனைகளை ஈஸியாக அதுக்கு தெரியப்படுத்த முடியும், அது ஈஸியாக நிறைவேறவும் வழி இருக்குது. அதனால தான் இந்த டைமில் நீங்கள் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது. மற்றபடி எனக்கு எந்த பிரார்த்தனையும் நிறைவேற தேவையில்லை அப்படின்றவங்க தூங்கலாம். எனக்கு பிரார்த்தனையே தேவையில்லை, நான் சும்மா அப்படியே இருப்பேன் அப்படின்றவங்க தூங்கலாம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எழுந்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களுடைய உடல் நோய்கள் எல்லாமே சரியாயிடும். சும்மா உட்காந்தா போதும். நீங்கள் எந்த தியானமோ எந்த வழிமுறையோ எந்த மூச்சையோ ஏற்றி இறக்கவோ தேவையில்லை. இறைவன் உங்களை எப்படி படைத்தானோ, எந்த மூச்சு காற்றின் வழியாக உங்களை படைத்தானோ, நீங்கள் மூச்சு விடும்போது உங்களுக்கு மூச்சு விடுறதே தெரியாமல் சுகமாக வச்சுருக்கானோ, அந்த மூச்சு காற்றுல நீங்கள் லேசாக உட்கார்ந்துருந்தாலே போதும். கொஞ்ச நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கவனித்து பாருங்கள். உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய உணர்வு நிலைக்கு தள்ளுங்கள். அப்படி முயற்சி பண்ணிங்கன்னா, நீங்கள் சும்மா உட்காந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் உணர்வு நிலைனா என்னென்னு. நான் என்ன தான் வார்த்தையை கட்டமைச்சு உங்களுக்கு உணர்வு நிலை, உணர்ச்சி அதை பற்றிலாம் பேசினாலும் நீங்கள் உங்கள் கூட சும்மா உட்காந்து உங்களை கவனிக்கும் பொழுது தான் உணர்வு நிலைனா என்னன்னு புரிஞ்சிக்க முடியும், உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் மனதுக்கே உங்கள் மனதை பற்றி புரிஞ்சிருச்சு அப்படின்னா மட்டும்தான் அது சாந்தத்துக்கும் சமாதானத்துக்கும் வழிவிடும். அதனால தான் இந்த காலை பொழுதில் வேதங்களில் போட்டிருக்கு, இரவு வேலை பிரார்த்தனை செய்வதற்காக மட்டும்தான்.
புரியுதுங்களா? கொஞ்சம் சிறிது நீங்க தூங்கிக்கலாம், வேணும்னா தூங்கிக்கலாம். அதனால எவ்வளோ நேரம் அப்டின்னா, கட்டாயமா ஒரு 2லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் நீங்க முழிச்சிருந்து உங்களுடைய விருப்பங்களையும், நீங்கள் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பையும் இறைவனிடத்தில கோரலாம். அதுக்கப்புறம் நீங்க தூங்கிக்கலாம். ஒரு 4:30 மணிக்கு மேல தூக்கம் வந்துச்சுன்னா தூங்கிக்கலாம். இல்ல வேலை தொடரலாம் அப்டின்னா, நீங்க தொடர்ந்து வேலை செய்யலாம். அது கொஞ்சம் நீங்க 2, 3 மாசம் அப்டி இருந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம்னு ஒண்ணு இருக்கிறதாவே மறந்துருவீங்க. நீங்க ஆட்டோமேட்டடா எழுந்துருவீங்க. சாதாரணமாயிடும். உங்களுக்கு தூக்கம்னு ஒண்ணு இருக்காது. அதனால இரவு பிரார்த்தனை பெரும் துன்பங்களை நீக்கும். வரும் இதுவுமே இது இது நம்மளுக்கு ஏதோ ஒரு துன்பம் வரப்போகுதுனாலும் அத தடுத்து நிறுத்திடும். ஏன்னா, அந்த காலை பொழுது அந்த 1 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் மனம் எண்ணங்களால அலைக்கழிக்கப்படாம உங்களுடைய இருப்போட இணைந்திருக்கும். அப்பொழுது நீங்கள் விரும்பியதெல்லாம் உழைப்பு பெருசா இல்லாம நடக்கும். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உண்மையாவே நடக்கும். ஆனா, இந்த நான் சொல்றதெல்லாம் நம்மளுடைய அறிவ வச்சு தீண்டி பார்த்து, அப்படி இதெல்லாம் நடக்குமா? அப்படி இப்படின்னு யோசிச்சிருந்தா யோசிச்சுன்னே இருக்கலாம். உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இது ஒவ்வொரு தனிநபரும் அனுபவிக்க வேண்டியது தான். அவங்க தான் இத புரிஞ்சுக்கவே முடியும். நான் எவ்வளோ தான் பேசினாலும், ஒரு விதமான ஹைப்பா தான் இருக்கும். ஒரு விதமான நம்பிக்கையா இது இருக்கலாம். ஆனா, ஒவ்வொரு தனிநபரும் உட்காரணும். உட்கார்ந்து பார்க்கணும். இறைவனோட அமைதிய கொஞ்சமாச்சு சுவைச்சு பார்க்கணும். நெறைய விஷயங்கள பார்த்துக்கிட்டு, YouTubeல எதையோ கேட்டுக்கிட்டு, அது உண்மையா? இது உண்மையா? இவங்க சொல்றது உண்மையா? இவரு நம்மள காப்பாத்திருவாரா? அது நம்மள சரியாக்கிருமா? அப்படின்னு எதுவும் இல்ல. உங்கள நீங்க கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்காத வரைக்கும், உங்களுக்குள்ள நீங்க பயணம் செய்யாத வரைக்கும், மற்றவங்க சொல்றது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாரி தெரியும். அத செய்வீங்க. ஆனா நல்லா இருக்காது. அந்த மாதிரி காலங்கள் கடந்துட்டே போயின்னு இருக்கும். ஒரு காலம் தியானத்த ஏதோ ஒரு மூச்சு பயிற்சி செய்வோம். ஒரு காலம் வேற எதையோ செய்வோம். அந்த மாரி நம்மளுடைய வாழ்வு மாறிக்கிட்டே போகுமே தவிர, நிலை பெறாது. நிலையான வாழ்வுக்கு நம்ம முடியாது. நிலையான வாழ்வுக்கு நீங்க மட்டும் தான் முடியும். புரியுதுங்களா? நீங்கன்னா அதுக்கு ஒரு குரு வழிகாட்டுதல் வேணும். அவரோட கருணை கட்டாயமா வேணும். அதுக்கு பணிதல் ரொம்ப அவசியம். அத பத்தி தான் நம்ம நேத்து பேசியிருந்தோம். அவரு உங்கள அழுத்தி அழுத்தி வெளிய தள்ளுவாரு. அவரு உங்கள உதாசீனப்படுத்துவாரு. உங்கள ஒத்துக்க மாட்டாரு. உங்களோட ஈகோவ நாசம் பண்ணுவாரு. இதெல்லாம் பண்றதின் மூலியமா மட்டும் தான் நீங்க உள்ளேயே முடியும். உங்களோட மனதுல எந்த பிரச்சனையோ, இல்ல உங்க மனதுல ஏதோ ஒரு திகிலோ ஏற்பட்டுச்சுன்னா, அத உங்களால சரிப்படுத்திக்கவே முடியாது. மனதை அறிந்த ஞான மனிதர்களால மட்டும் தான் முடியும். அவங்களும் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க. சாதாரணமா இருப்பாங்க. அதனால ஃபீஸ் வாங்குறவங்கலாம் குரு கிடையாது. அத புரிஞ்சுங்க. அதனால இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றத வார்த்தைய கூட விட்டுருங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். காலையில 1 மணிக்கு எழுந்துங்க. இல்ல 2 மணிக்கு எழுந்துங்க. உட்காருங்க. உட்கார்ந்து பாருங்க. உங்க வாழ்க்கை ஒரு 1 வருஷம், 2 வருஷத்துல அதுவாவே மாறிடும். நீங்க மாத்தணும்லாம் அவசியம் கிடையாது. முதல்ல உட்காரும்போது சிரமமா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ப வேற ஒரு மனநிலையிலேருந்து அங்க உட்காருவோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே நம்மளுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். வாழ்க்கை மாறுமா? இதெல்லாம் உண்மதானா? அப்படின்ற பல டவுட்ஸ் இருக்கும். சும்மா உட்கார்ந்து பாருங்க. 1 மாசம் உட்காருங்க, 2 மாசம் உட்காருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெறைய புரிய ஆரம்பிக்கும். அந்த புரிய உங்களோட அந்த உங்கள பத்தியான புரிதலே உங்களுக்கு புரிய, உங்கள் வாழ்க்கை நீங்க எந்த செயலும் செய்ய மாட்டீங்க. அதுவாவே மேம்பட்டுரும். அதுவாவே வளர்ந்துரும். அதுவாவே ஆலமரம் மாரி வளர்ந்து பெருசா மாறிடும். நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சும்மா இருக்கிறதுனா என்னன்னு புரியும். உங்களுக்கு உணர்வுனா என்னன்னு தெரியணும். உணர்ச்சினா என்னன்னு புரியணும். எண்ணங்கள்னா என்னன்னு புரியணும். மனசுனா என்னன்னு புரியணும். ஆன்மானா என்னன்னு புரியணும். உங்களுக்கு புரியணும். அத வார்த்தைகளால நான் பேசி உங்களுக்கு சொல்றதுனால புரியாது. நீங்க அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும் தான் புரியும். அதுக்கு நீங்க உங்க கூட நேரத்த செலவழிக்கணும். அதுக்கான நேரம் தான் காலை நேரம். அப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. உங்கள யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. உங்க கூட நீங்க இருக்கலாம். அது ரொம்ப சிரமமான பயணம் தான். அதுல பயணிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அந்த நேரத்துல உட்கார்றதும் சிரமமானது தான் ஸ்டார்ட்டிங்ல. ஆனா உட்கார்ந்து பாருங்க. நீங்க எதுவும் பண்ண வேணாம்.
சும்மா உட்காருங்க. உங்கள கவனிங்க. நீங்கள் செய்த தவறுகளுக்காக உங்களுக்குள்ளேயே மன்னிப்பு கேட்டுங்க. உங்களோட விருப்பங்கள இறைவன்கிட்ட நீங்களாவே பேச ஆரம்பிங்க. முதல்ல எடுத்த உடனே நம்மளால பெர்ஃபெக்ட்டா எதையும் செய்ய முடியாதுன்றது தான் உண்ம. முதல்ல தொடங்கணும். அது தப்பா தான் தொடங்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது. எப்படி அத பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு. முதல்ல தொடங்குங்க. தப்பு தப்பா கூட இருக்கட்டும். சில நாள் எழுந்திரிங்க, சில நாள் தூங்குங்க. சில நாள் 1 மாசம் கூட எழுந்திரிக்காம இருங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு எழுந்திரிங்க. முயற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? அதனால இப்படி அத பயன்படுத்திங்க. ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய மாத்துறதுக்காக நீங்க எதுவுமே செய்ய வேணாம். சும்மா எழுந்து உட்காந்தா போதும். நான் இத சொல்றது வந்து எனக்கு என் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களின் வழியா நான் சொல்றேன். நான் பார்த்ததை சொல்கிறேன். நான் செய்ததை சொல்கிறேன். நான் ஏதோ புக்க படிச்சுட்டு, ஏதோ மகான் சொன்னாருன்லாம் சொல்லல. நான் என்ன இந்த இந்த வெளியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேனோ, இந்த வெளி எப்படியெல்லாம் இயங்குதோ, இந்த இயற்கை, இந்த பிரபஞ்சம், இல்ல இறைவன் எப்படியெல்லாம் சட்டதிட்டங்கள வச்சிருக்கோ, அது எப்படியெல்லாம் ரூல்ஸ வச்சு மனிதனை இயக்குதோ, அத தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். அத நீங்க மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடியும். என்ன பண்ணாலும் நீங்க மட்டும் தான் உங்களுக்காக உதவி செய்துக்க முடியும். குரு உங்கள அழுத்தலாம், உள்ள தள்ளலாம், உங்கள செதுக்கலாம். ஆனா அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அவர் வைக்கிறது எல்லாமே உங்க ஈகோக்கு பெருத்த அடி குடுப்பாரு. அதெல்லாம் நீங்க தாங்குற மனநிலையில இருக்கணும். அதுதான் அப்பதான் ஆன்மீகமே வேல பார்க்கும். அப்பதான் கொஞ்சமாச்சு வாழ்வு மாற்றம் பெறும். இல்லன்னா நம்ப இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு. கடவுள் எதுக்கு என்ன படைச்சாரு? நான் வந்து பொறக்காமலே இருக்கணும். அடுத்த ஜென்மமே எனக்கு வேணாம். இதெல்லாம் முட்டாள்தனமான பேச்சு. அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் வாழத் தெரியாதவர்கள், என்னன்னு அவங்களுக்கு புரியாதவங்க, அவங்க கண்ண மத்தவங்க மேல இந்த உலகத்தின் வெளிப்புறத்துல வச்சிருக்கிறவங்க மேல வச்சு இந்த உலகத்தின் வெளிப்புறத்துல சுத்தின்னு இருக்கவங்களோட பேச்சு. இந்த வாழ்வு நல்ல வாழ்வு தான். இந்த உலகமும் நல்லது தான். இந்த வாழ்க்கையும் நல்லது தான். நீங்க பார்க்குற பார்வையும், நீங்கள் எழுதியிருக்கும் தீர்ப்பும் தான் உங்கள சிரமப்படுத்துதே தவிர, நீங்க உண்மையாவே உங்களுக்கு உண்மை தெரியல. அதனால தான் தீர்ப்புகளின் அடிப்படையில் நீங்க ஒரு இதுக்கு வந்துட்டீங்க ஜட்ஜ்மென்ட்டுக்கு. வந்துட்டு இதான் வாழ்க்கைன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இந்த வாழ்க்கைய நீங்க இதுதான்னு சொல்லவே முடியாது. இந்த வாழ்க்கைய அப்படியே வாழணுமே தவிர, இதுல எந்த ஆராய்ச்சியும் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? இதுல ஆராய்ச்சி செய்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் உண்ம. நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, டெய்லி கண்டுபிடிச்சுன்னே இருக்கலாம். ஆனா, அந்த கண்டுபிடிப்புகள் எதுவுமே பயன்படாது. இந்த வாழ்க்கைய அப்படியே ஒத்துக்கணும். புரியுதுங்களா? என்னோட குழந்தை அ ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்து எ அவ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா. இந்த மாரி இப்போ இறைவன் அருளால எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவ என்கிட்ட கேட்டா ஒரு கேள்வி. "ஏன்பா ஆண் குழந்தைகள் மட்டும் இப்படி இருக்கிறாங்க? பெண் குழந்தைகள்" ஒரு 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 உறுப்ப வச்சு அவ கேட்டா. "இந்த மாரி இருக்கிறோம்" அப்படின்னு கேட்டா. எனக்கு தெரியாது. நான் மோஸ்ட்டா எப்பயுமே என் குழந்தை எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா உண்மையாவே எனக்கு தெரியாது தான். நான் ஏதாச்சும் ஒரு கருத்த அவ மேல ஏத்தி, அத அவ உண்மைன்னு நம்புறதுக்கு, "நீயே தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு அவகிட்ட சொல்லுவேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு முட்டாள்ன்னு சொல்லிருவேன். எடுத்தோனே அத சொல்லிருவேன். "இல்ல, இல்ல உங்களுக்கு தெரியும். நீங்க சும்மா சொல்றீங்கன்னு" சொல்லுவா. அவ வந்து என்கிட்ட கேட்டா, "ஏன்பா இப்படி டிஃபரன்ஸ் இருக்கு?" அப்படின்னு கேட்டா. "எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் "இல்ல சொல்லுங்கன்னா." அது ஒரு கிரியேஷன். அந்த கிரியேஷன் கூட அத அப்படியே ஒத்துக்கின்னு இருக்க வேண்டியது தான். அது ஏன் இப்படி இருக்குன்னுலாம் நீங்க கேட்கக்கூடாது. அத அப்படியே ஒத்துக்க வேண்டியது தான். அத ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டு நீ என்ன பண்ண போறன்னு நான் சொன்னதுக்கு, "சரிதான்ப்பா. ஆனா இந்த சயின்டிஸ்ட்லாம் வெறித்தனமா ரிசர்ச் பண்ணி எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு டெய்லி ஏதோ வேல பார்த்துன்னே இருக்கிறாங்கப்பா" அப்படின்னு அவ சொல்றா. அவளுக்கு ஏதோ 7 வயசு தான் ஆகுது. ஆனா அவ எப்படி இத சொன்னான்னு எனக்கு தெரியல. சயின்டிஸ்ட்லாம் டெய்லி ஏதோ வெறித்தனமா ரிசர்ச் பண்ணி எதையோ கண்டுபிடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சுன்னே இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னா. அதனால இந்த வாழ்க்கையில வந்து இது ஏன் இப்படி இருக்கு? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? இது ஏன் இப்படி இருக்கும்? அப்படி இருக்கும்ன்றதெல்லாம் கேள்விக்கே கிடையாது.
டெய்லி வாழ்ந்துக்கலாம் அவ்வளோதான். ஏன் இப்படி இருக்குது? ஏன் அவங்க என்னை திட்டுறாங்க? ஏன் என்னை அவங்க புரிஞ்சிக்கல? ஏன் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க? அப்படின்லாம் எதுவும் கிடையாது. அப்படி அப்படியே வாழ வேண்டியது தான். ஏன் கண் இப்படி இருக்குது? ஏன் மூக்கு இப்படி இருக்குது? ஏன் காது இப்படி இருக்குது? ஏன் இப்படி இருக்கணும்? அப்படின்றதுக்கான எந்த காரணமும் கிடையாது. அது அப்படி தான். இந்த வாழ்க்கையும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? அதுக்கு எந்த கேள்வியும் கிடையாது. அப்படி தான் இருக்கும். மாற்றணுன்னா நீங்கள் சும்மா இருக்கணும். நீங்கள் தீர்ப்பு எழுதி உங்கள் தீர்ப்பின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிங்கன்னா பிரச்சனை. புரியுதுங்களா? இதே இன்சிடெண்ட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்தது. எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை தெளிவில்லாமல் பார்க்குறோம் அப்படின்னு. இப்போது என் மனைவிக்கு இப்போ குழந்த பிறந்து ஒரு வாரத்தில் வந்து பிபி வந்து எக்கச்சக்கமாக ஷூட் ஆயிடுச்சு. 230 200 இருக்குது பிபி. ஹாஸ்பிட்டல் போனால் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் இது ஒரு நோய், இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் வெரி டேஞ்சரஸ், எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும் அப்படின்னாங்க. ஆனால் என் மனைவி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக முடியாது, ஏதோ வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிபி பார்த்தாலும் 180, 190, 200, 210 இதே மாதிரி 3 நாளாக இருக்குது. இறைவனால் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஹாஸ்பிட்டல் மட்டும் போகல. ஆனால் அது ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இவ்வளோ பிபிலாம் ஷூட் ஆனால் உடனே வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகணும்னு 2-3 டாக்டர் ஆன்லைனில் சஜஷன்ஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் போகல. இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு ஞான ஆசிரியர்கிட்ட சொன்னேன். அவரும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம். சில டாக்டர்ஸ் வந்து இது வந்து ஒரு நோய், இதை வந்து உடனே சரி பண்ணணும், உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க, இது வந்து ரொம்ப எமர்ஜென்சின்னு சொன்னாங்க. நாங்களும் அப்போயும் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு சும்மா இருந்தோம். அப்போ நான் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, என் மனைவி வந்து ரஸ்க்குன்னு ஒரு பிஸ்கெட் மாதிரி ரஸ்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ரஸ்க்கை பாலில் தொட்டு டெய்லி சாப்பிடுவாங்க கொஞ்சம் அந்த ஸ்நாக்ஸ் டைமில். அந்த ஸ்நாக்கில் வந்து அதிகப்படியான சுகர் இருக்குது டேஸ்ட்டுக்காக. ஒரு ரஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த ரஸ்க்கை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 ரஸ்க்காச்சு சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன். சும்மா நீங்கள் ஒரு 2 எடுத்து சாப்பிட்டிங்கன்னா கண்டினியூஸாக சாப்பிடுவீங்க ஒரு 10 ரஸ்க்கு. அந்த மாதிரி இவங்க அந்த அந்த ஆஃப்டர் அந்த டெலிவரிக்கு அப்புறம் ஒரு 10 நாள் இருந்துச்சு. அந்த 10 நாளும் அந்த ரஸ்க்கு சாப்பிட்டுன்னு தான் இருந்தாங்க. ஆனால் பிபியும் குறையவே இல்லை. 200, 210 இருந்தது. ஆனால் எல்லா டாக்டர்ஸும் அதுக்கு இது ஒரு நோய், அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. இவங்க வந்து ஒரு நாள் அந்த ரஸ்க்கு சாப்பிடும்போது அதில் இருக்க இன்க்ரீடியண்ட்டு, அதில் என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அதில் போட்டிருக்கு இந்த மாதிரி சால்ட்டும் சுகரும் ஈக்குவல் அமௌண்ட்டாக மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்ததுலேருந்து தான் நாங்கள் அதை நிறுத்தணும். அது அமைதியில் இருந்ததுனால தான் அது காண்பிக்கப்பட்டது. இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி ஏற்றி 2 நாள் அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டல் போனால் ரஸ்க்கு சாப்பிட முடியாதுல்ல. அவங்க ஏதோ மருந்து ஏற்றுவாங்க, பிபி குறைஞ்சிரும். திருப்பி வீட்டுக்கு வந்து ரஸ்க்கு சாப்பிட்டா திருப்பி பிபி ஏறும். அது எங்களுக்கு தெரியாது. இவங்க சாப்பிடும்போது யதார்த்தமாக அதை பார்க்கும்போது அதில் இந்த மாதிரி போட்டிருந்தது. உடனே அதை சாப்பிட்றத நிறுத்திட்டு அடுத்த நாள் பிபி பார்க்கும்போது 120. புரியுதுங்களா? அடுத்த நாள் பிபி பார்க்கும்போது 120 நார்மல், 120, 80 இப்போ வரைக்கும் அதே தான் இருக்குது. இப்போது பிபி வந்து நம்ம சாப்பிட்ற பொருள்னால வேலை பார்க்குது, அதிகமாகுது, கம்மியாகுது, அந்த மாதிரி அமையுது. ஆனால் டாக்டர்ஸ் எல்லோரும் நோயின்றாங்க, அட்மிட் ஆகணும், ஐசியூன்றாங்க. ஆனால் அவங்க தப்பு கிடையாது. டாக்டர்ஸ் யாரும் தப்பு கிடையாது. அவங்களுக்கு என்ன, ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக முடியாது அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டு நிதானமாக இருந்து பிபி மாத்திரை கொடுத்தாங்க, போட்டோம். அப்போயும் அது குறையவே இல்லை. ஏன்னா அந்த ரஸ்க்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, நம்ம அவசர நிலையில்
நம்ம நிதானமா இல்லாம இருந்தோம்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கணும், 3 நாள் அட்மிட் ஆயிருக்கணும். எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல என்ன நெனச்சுப்பாங்க, எதுக்கு இவங்களுக்கு பிபி வருதுன்னே தெரிஞ்சிருக்காது. நானும் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னேன். இந்த மாரி இந்த ரஸ்க்கு தான் காரணமா இருக்குமோ அப்படின்னு. அவரு அந்த ரஸ்க்க எனக்கு கொண்டு வாங்க நானும் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னாரு. அதனால இந்த நிதானத்துல இருக்கும்பொழுது, உங்களுடைய வாழ்வு தெளிவா காட்டப்படும். நீங்க எத சரியா செய்யலையோ, அது உங்களுக்கு தெளிவா காட்டப்படும். அதுலேருந்து நீங்க மீண்டுக்கலாம். இல்லன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி போட்டு 2, 3 நாள் அட்மிட் ஆகி, வேதனையோட வீட்டுக்கு வந்திருக்கணும். இப்ப அந்த வேதனைய இல்லாம ஆக்குனது இறைவனோட அமைதியும், சாந்தமும், சமாதானமும் தான். அத இத்தன நாளா சாப்பிடும்போது அதோட இன்கிரியன்ட் சாதாரணமா படிச்சு பார்த்துட்டு நான் குடுத்துட்டேன். ஆனா அது கீழ போட்டிருக்கு அதுல. இதுல எக்ஸஸா சால்ட்டும், சுகரும் இருக்கு ஃபார் டேஸ்ட்டுன்னு. அத நிறுத்தின உடனே நார்மல் ஆயிடுச்சு பிபி. 230லாம் போச்சு. ஆனா இவங்களுக்கு எந்த விதமான சிம்ப்டம்ஸும் இல்ல. தல சுத்தி கீழ விழல. எதுவும் ஆவல. ஆனா 230, 240, 210 அப்படி அந்த ஹை லெவல்லயே பிபி இருந்துச்சு. அந்த ரஸ்க்க நிறுத்தி 1 நாள், 2 நாள்லயே அவங்களோட பிபி நார்மல் ஆயிருச்சு. புரியுதுங்களா? அதனால என்ன பத்தி எல்லாரும் தப்பா புரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னா, நம்பளே எல்லாரையும் தப்பா தான் புரிஞ்சுன்னு இருக்கிறோம். நம்பளும் யாரையும் தெளிவா புரிஞ்சுக்கல. புரியுதுங்களா? நம்மள பத்தி யாரும் தவறா புரிஞ்சுக்கினாலும் ஓகே தான். அதனால நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்ல. நம்மள பத்தி யாருனா ரைட்டா புரிஞ்சிருக்கிறாங்கல்ல. ரைட்டா யாருனா புரிஞ்சிருக்கிறாங்க. அத நெனச்சு நம்ம சந்தோஷமா படுறோம்? இல்லையே. அப்ப தப்பா புரிஞ்சுக்கினா மட்டும் உங்களுக்கு வருத்தமா இருக்குதுன்னா, நீங்க உங்க ஈகோவுக்கு வலிக்குது. உங்கள நியாயப்படுத்த பார்க்குறீங்க. ஈகோ எப்பவுமே நியாயப்படுத்தும். ஆனா, உங்களுடைய இருப்பு எப்பயுமே அமைதியிலேயே இருக்கும். நீங்க உங்கள யாருனா எதனா சொன்னா சரின்னு சொல்லிடுவாங்க அவங்க. அவங்க இருப்புல நிலை பெற்றவங்க. அமைதியிலும், சாந்தத்திலும், சமாதானத்திலும் இருக்கிறவங்க. நீங்க தப்புன்னு சொன்னா சரி, நீங்க ரைட்டுன்னு சொன்னாலும் சரிதான். ஆனா, இந்த ஈகோ தான் நான் ரைட்டுன்னு சொல்லும். நம்ம எல்லாரும் எல்லார்கிட்டயும் நம்ம ரைட்டு, நான் சரி, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சரின்னு சொல்றோம்ல. அது எல்லாமே உங்க ஈகோ, உங்க அறிவு. நீங்க கத்துக்கினது உன் பெருசு அப்படின்னு நீங்க நெனைக்கிறீங்க. அதுக்கு தான் வலிக்குது. மத்தவங்க தவறா புரிஞ்சுக்கினாங்கன்னா. என்ன பொறுத்தவரைக்கும் யாருமே யாரையுமே சரியாவே புரிஞ்சுக்க முடியாதுன்றது தான் உண்மை. புரியுதுங்களா? எல்லாரும் அவங்கவங்களோட தீர்ப்புலயும், அவங்கவங்க கட்டமைச்ச அறிவின் அறிவின் வெளிப்பாடுல தான் இருக்கிறாங்களே தவிர, யாரும் யாரையும் இதுவரைக்கும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல. அவன் தன்னை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் மற்றவங்களையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். அதனால மற்றவங்க சொல்ற கிரிட்டிக்ஸ்க்கெல்லாம் நம்மளால எதுவும் பண்ணின்னு இருக்க முடியாது. அதனால அவங்க பண்றது சரி, அவ்வளோதான். உங்களுக்கு வலிக்குது, துன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, என்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்றது எல்லாமே உங்க ஈகோக்கு ஏற்படுற வலி, தாங்க முடியாத வலி. ஏன்னா நீங்க உங்கள பத்தி ஒரு கருத்து வச்சிருக்கிறீங்க. நான் இப்படி, நான் நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் நெறைய பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்து ஹெல்ப் பண்ணுவேன், நான் நெறைய ஹெல்ப் பண்றவன், நான் ரொம்ப இளகிய மனசு. அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா நீங்களாவே உங்கள பத்தி ஒரு விதமான கருத்து வச்சுக்கிட்டு, அதுக்கு ஏதாச்சு பங்கம் ஏற்பட்டுச்சுன்னா, அத நியாயப்படுத்தி சண்டை போட்டு, இப்படி இருக்கிறது தான் நம்ம. சண்டைலாம் ஏன் உருவாகுதுன்னா, ஈகோக்கு வலிக்குது. அதனால தான். ஞான மக்கள்கிட்ட நீங்க அவர போய் என்ன பேசினாலும் சரி கிளம்புன்றுவாரு அவ்வளோதான். சரிப்பான்றுவாரு. உங்ககிட்ட வேற எதுவுமே நீங்க பேசவும் முடியாது. புரியுதுங்களா? சரி அப்படின்றுவாரு. அடுத்த பேச்சுக்கே இடம் இருக்காதுங்க. நீங்க எல்லார்கிட்டயும் சரின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த பிரபஞ்சம் என்னவா இயங்குதுன்னு. நீங்க எல்லார்கிட்டயும் சரின்னு சொல்லி பாருங்க. சரி, நீ வேஸ்ட்டுப்பா. சரி, நீ சூப்பர்ப்பா. சரி. அதனால துன்பமும், அதனால மகிழ்ச்சியும் அடையாம நீங்க இருந்தீங்கனாலே போதும். சரி. சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனா ஞானமிக்க மக்கள், குருமார்கள் நீங்க சொல்றது எதையுமே சரின்னு ஒத்துக்க மாட்டாங்க. தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அது அவங்களால மட்டும் தான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? எல்லாத்தையும் சரின்னு ஒத்துட்டு பாருங்க. உங்க வாழ்வு என்ன நிலைக்கு மாற்றம் அடையுதுன்னு. சரிங்களா? அதனால உங்கள பத்தி யார் எது வேணாலும் நெனச்சுக்கிட்டும். நீங்க யார வேணாலும் பத்தி நெனச்சுக்கங்க. 2மே உண்மை கிடையாது. சரிங்களா? எல்லாத்தையும் சரின்னு சொல்லிட்டு, ஆமேன்னு சொல்லிட்டு கடந்து செல்லுங்கள். கடந்து செல்றதுன்றது
வெறுப்புலையும் வேதனையிலையும் என்னை இப்படி பேசிட்டான்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியாத தன்மையில் இல்லை, சாந்தத்துலேயும் சமாதானத்துலேயும் லேசாக இறைவன்கிட்ட பொறுப்பேற்படுத்திய நிலையில் அடுத்தடுத்த வேலைகளை பார்ப்பது, உங்களுக்கு இடப்பட்ட பணியை செய்வது, அது பேர் தான் கடந்து செல்வது. கடந்து செல்றதுன்னா ஆற்றலோடு இருக்கிறது, ஓடி ஒளிஞ்சிக்கிறது இல்லை, சரியாக வேலையை செய்கிறது. சரின்னு சொல்லிட்டு போயினே இருங்க, அவ்வளோதான். நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதனால் இதெல்லாம் லேசாக புரிஞ்சுங்க. அப்புறம் பெண்மை, ஆண்மை, எல்லாரும் பிறக்கும்போது ஆண் பெண் அப்படின்னு தான் பிறக்கிறோம். எப்போ நம்மளுக்கு பெண்மை ஆண்மை அப்படின்னு ஒன்று கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்மை, ஒரு பெண் எப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாளோ அவ பெண்மை அடைகிறா. பெண்மை அப்படின்னா அந்த பெண் அந்த குழந்தைக்கு எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாத்தையும் செய்வா, கொடுப்பா. அவளோட மையத்தில் நிலை பெறுவா. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த குழந்தைய வளர்ப்பா. அதுக்கிட்ட இந்த எதுவும் தேவை கிடையாது, ஆனால் அதை ஒழுங்காக வளர்ப்பா, அதற்கு கொடுப்பா. அவள் அந்த நல்ல குணத்தை கற்றுக்கணுமான்லாம் கிடையாது, அவள் உணர்வு நிலையில் நிலை பெறுவா. எப்போ ஒரு பெண் தாய்மை அடைகிறாளோ அவள் பெண்மையும் சேர்த்து அடைவா. ஏன்னா அவகிட்ட கொடுக்குற குணம் அவளோட இயல்பில் அவள் நிலை பெறுவா, அவள் மையத்தில் அவள் இருப்பா. குழந்தைக்கு பால் கொடுக்கணுமானா எண்ணங்கள்லாம் இருக்காது, கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இப்போ கொடுத்தா நல்லதா அப்படிலாம் இருக்காது. குழந்தைக்கு உடனே பால் கொடுப்பா, உணர்வு நிலையில் நிலை பெறுவா. அது பேர் தான் பெண்மை. புரியுதுங்களா? பெண்மை அப்படியே இந்த எப்படி பிரபஞ்சமாகவே மாறிடுறது, அதுதான் பெண்மை. எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுக்கறது, அது எல்லாமே அந்த குழந்தைக்கு அவள் தருவா. அதனால தான் ஒரு பெண் தாய்மை அடையும் போது பெண்மை அடைகிறாள். நீங்கள் எல்லோரும் டிவியில் நிறைய சாமி நாடகங்கள்லாம் போடுவாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் சிவன் இருப்பார், கூடவே சக்தியும் இருப்பாங்க. சிவன் சக்தி என்ன சொன்னாலும் செய்வார். சிவன் சண்டை போட்டு பார்த்துருக்கிறீங்களா? சண்டைலாம் போடவே மாட்டார். சிவன் சக்தி என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் அப்படியே செய்வார். நீங்கள் எதனா ஒரு நாடகம் எடுத்து யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள், சக்தி என்ன சொன்னாலும் மறுக்காமல் செய்வார். இங்கே நம்மக்கிட்ட இருக்கிற சக்தின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்னென்னா உங்களோட உணர்வு, உங்களோட இருப்பு தான் சிவநிலை. உங்கள் உணர்வில் நீங்கள் எதை வச்சுருக்கீங்களோ அது அந்த சிவநிலை உருவாக்கி தந்துடும். உணர்வு நிலை எங்கே இருக்குன்னா உங்களுடைய மனதை தாண்டிய நிலை, உங்கள் எண்ணங்களை கடந்த நிலையில் தான் உணர்வு நிலை இருக்குது. அந்த உணர்வு நிலையில் நீங்கள் எதையெல்லாம் உணர்கிறீர்களோ அதை உங்கள் இருப்பு சிவநிலை உருவாக்கி தந்துடும். அதனால தான் சிவனும் சக்தியும் சேர்ந்தா வேற ஒன்று. புரியுதுங்களா? அந்த மாதிரி இந்த உணர்வு நிலையில் இருப்பவள் தான் பெண். அவளுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பெண்களையும் எடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு அறிவே அவ்வளோவா இருக்காது. ஆனால் ஆண்களுக்கு நிறைய அறிவு இருக்கும், பெண்களுக்கு அறிவுன்றதே ஒன்று இருக்காது. பெண் உணர்வு வயப்பட்டவள். அவள் எல்லாத்தையும் அவன் நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியும், ஒரு குடும்பத்தை நாசம் பண்ண முடியும், அவள் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏன்னா அவள் சக்தி, எனர்ஜி, மொத்த எனர்ஜியாக இருப்பா. அவளுக்கு எந்த அறிவு பணம் வாங்கணும் எதுவும் தேவையில்லை. அவள் எதனா ஒன்று விரும்பினானா அது அவளுக்கு வேணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி அவளுக்கு லாஜிக்லாம் வேலைக்கு ஆகாது. உணர்வு நிலையும் அப்படி தான். இப்போ உங்கள் உணர்வு நிலையில் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை வேணும்னு விரும்ப சொல்கிறேன், லாஜிக்லாம் இல்லாமல். அந்த உணர்வு நிலை எப்படியோ அதே மாதிரி தான் பெண். அது எப்போ அவளுக்கு கிடைக்கும்னா அவள் எப்பொழுது தாய்மை அடைகிறாளோ அப்போது அவள் அந்த குணத்தெல்லாம் வளர்த்துக்க மாட்டா. அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதெல்லாம் வளர்த்துக்க மாட்டா. அவள் கொடுப்பா, அப்படியே தன்னலை மட்டும் கொடுப்பா. புரியுதுங்களா? அப்பொழுது அவள் பெண்மை அடைகிறாள். புரியுதுங்களா? நல்ல குணங்களில், இறை குணங்களில் நிலை பெறும் பொழுது அவள் பெண்மை அடைகிறாள்.
உணர்வு நிலையாவே இருப்பாங்க பெண்கள். அவங்களுக்கு லாஜிக்லாம் தேவையில்ல. வேணும்னா வேணும். அது வந்துரும். அந்த சிவத்தன்மையா இருக்கிற ஆண்களுக்கு என்ன தெரியல அப்டின்னா, அவ ஏதோ ஒண்ணு கேட்கிறாள்ல, அது சரின்னு சொன்னா அது படைக்கப்பட்டுரும் அவங்க வீட்ல. அது அவங்களுக்கு தெரியல. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களால ஒத்துக்க முடியலாம், ஒத்துக்க முடியாம போலாம். அறிவு படைத்த மக்களால ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஏற்றுக்கொள்ளாம படாம இருக்கலாம். ஆனால் நான் எனக்கு நடந்ததை நடந் இப்ப நெறைய என்னோட ஞான ஆசிரியர்லாம் நான் பார்ப்பேன்ல. அவங்களுக்குலாம் என்ன நடக்குதோ அத தான் நான் பார்த்து உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு என்ன நடக்குதோ, எப்படி இந்த பிரபஞ்சம் விரிஞ்சிருக்கோ, இந்த பிரபஞ்சம் எப்படி பெண்ணை பார்க்குதோ, பெண்ணை எப்படி மேன்மையா வச்சிருக்கோ, அத தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். புரியுதுங்களா? அவ ஏதோ ஒண்ணு கேட்கிறாள்ல, அவளுக்கு லாஜிக்கே கிடையாது. பெண்ணுக்கு லாஜிக்கே கிடையாது. அறிவே கிடையாது பெண்ணுக்கு. ஆனா உணர்வு நிலையில இருப்பா. அவளுக்கு எது வேணுனாலும் வேணும் தான். நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா, அது உங்க வீட்டுக்கு வரும். சொல்றது புரியுதுங்களா? பெண்மை என்பது அறிவு கிடையாது, உணர்வு. அவ எதனா கேட்டான்னா, எனக்கு இது வேணும். சரி வாங்கிடலான்னு சொன்னீங்கன்னா, அதுக்கான வழிய இந்த பிரபஞ்சமே உருவாக்கும். இது ரொம்ப நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் இந்த உலகத்துக்கு ஒத்துக்காத மாரி தான் இருக்கும். ஆனா நீங்க பண்ணி பார்த்தா புரியும். அவ ஏதோ ஒண்ணு எனக்கு ஒரு கார் வேணும்னு சொன்னேன். சரி வாங்கிடலாம். சும்மா சொல்லுங்க வாங்கிடலான்னு. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, நம்மளுக்கு சைக்கிள்ல போறதுக்கே முடியல, ஆட்டோவுல போறதுக்கே முடியல. இப்படி இல்ல, அப்படி இல்ல, காசு இல்ல, அது இல்லன்னு சொல்லி உங்க அறிவுக்கு வந்துருவீங்க. ஆனா அவ உணர்வு மட்டும் தான். அவளுக்கு தேவை காரு. நான் சொகுசா போணுன்ற விருப்பம் அவகிட்ட இருக்கு. அத நீங்க ஆமேன், சரின்னு சொல்ட்டு சும்மா இருந்தீங்கன்னா, கார் வாங்குறதுக்கான வழி உங்கள தேடி வரும். ஆனா நீங்க உங்க அறிவ வச்சு தீண்டிடுவீங்க. பெண் மிகவும் உயர்ந்தவள். அவ இல்லன்னா சிவனே இல்ல. அந்த அளவுக்கு அவகிட்ட எல்லாமே இருக்கு. நம்ம பெண்மைய போற்றல, அவள மதிக்கல, அவள உதாசனப்படுத்துறோம் அப்டின்னா, அந்த குடும்பத்தால எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த குடும்பம். குடும்பம் அப்படியே வளராது. சாந்தமும், சமாதானமும் வராது. இறைவனும் உங்க வீட்ல இருக்க மாட்டான். பெண்ண மதிக்காத எந்த வீட்லயும் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா, நான் மதிக்காம இருந்த காலங்கள் இருந்தது. அதுலருந்து வாழ்க்கை மாறும் பொழுது, பெண்ண மதிக்கும் பொழுது, மனைவிய மதிக்கும் பொழுது, தாய் தந்தைய மதிக்கும் பொழுது, வாழ்க்கை மாறுறத நான் பார்த்தேன். அதனால உங்ககிட்ட சொல்றேன். நான் வந்து ரொம்ப மோசமா என் மனைவியோ, இல்ல என் வீட்ல இருக்க பெண்களையோ நடத்தின காலங்கள்லாம் இருக்கு. நான் என் சொந்த அனுபவத்த தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். புத்தகத்த பார்த்து அடிச்சு விடல. இந்த பிரபஞ்சமும் அப்படிதான் பெண்ண வச்சிருக்கு. நீங்க உங்க வீட்ல இருக்க பெண்கள ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை நல்லாயிடும். இது யாருக்குன்னா சொன்னா ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் படிச்ச படிப்பு, நான் சம்பாதிக்கிற பணம், அதெல்லாம் உங்கள ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடும். ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடும். நீங்க வச்சிருக்க எல்லா பொருட்கள் இருக்குல்ல, வீடு, வாசல் எல்லாமே. அது எப்ப வேணாலும் உங்கள விட்டு போகும். இல்லன்னா நீங்க எப்ப வேணாலும் அத விட்டு போவீங்க. பெண் எப்பொழுது உணர்வு நிலையில் இருக்கிறாளோ, உணர்வுக்கு வராளோ, அப்பதான் அவ பெண்மை அடைந்திருக்கலான்னு அர்த்தம். அந்த உணர்வு நிலையில எந்த லாஜிக்கும் கிடையாது. எந்த அறிவும் செயல்படாது. வேணும்னா வேணும். உங்ககிட்ட வந்து இது எனக்கு வேணும்னு சொன்னாங்கன்னா, சரின்னு சொல்ட்டு சும்மா இருங்க வரும். அது வரும்னு நம்புங்களேன் வரும். அதனால தான் பெண்ண யாராலயும் புரிஞ்சுக்கவே முடியல. பெண் மொத்தமும் உணர்வு நிலையில் இருப்பவள். அவகிட்ட இருந்து நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம் ஆண்கள். புரியுதுங்களா? அவளுடைய அழக, அவளோட வசீகரத்த எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இது இல்லாம அவங்க வீட்ல இருந்து டவுரி அதெல்லாம் கொடுத்து தான் அவள நம்ம வாங்கியிருக்கிறோம். ஏன்னா நம்மளால அவள காப்பாத்த முடியாதுல்ல. அதனால. அவங்க வீட்லேருந்து எதனா குடுத்தா தான் அத வச்சு நம்ம வாழ முடியும்னு, நம்ம மேலேயே நம்ம ஒரு விதமான நம்பிக்கை வச்சிருக்கிறோம். அவங்கலாம் எதனா அதாவது இதெல்லாம் குடுத்தா தான் ஒரு பெண்ண வந்து நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு. புரியுதுங்களா? பெண்கிட்டேருந்து எல்லாத்தையும் நம்ம வாங்கி சுரண்டி சாப்பிட்டுட்டு, அவ எதனா திட்டுறா, அவ எதனா மூஞ்சி காமிக்கிறா, அவ இந்த மாரி பண்றான்னு குறையும் பேசுவோம். அவள மொத்தமா அனுபவிச்சாச்சு. அவ வழியா குழந்தைகள பெற்றெடுத்தாச்சு. அவள வீட்டு வேலை செய்ய வச்சாச்சு. எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் வந்து வெளியில போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேனே,
அப்படின்னு நீங்க செய்ற ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேனேன்ற ஒண்ண மட்டும் நம்ம வந்து மிகைப்படுத்துறோம். அப்படி கிடையாது. அவ எல்லாத்தையுமே இந்த குடும்பத்துக்காக கொடுத்துட்டா. சில சில பெண்கள் வித்தியாசமா இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசல. நான் பெரும்பாலான பெண்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். சாதாரணமா இருக்கிற பெண்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். அதனால பெண்ண மதிக்காத ஆண் வந்து ஆண்மை அடைந்தவனே இல்ல. நம்ம எல்லாரும் பெண்மை, ஆண்மைனா என்னன்னா, குழந்தை பெற்றெடுக்கும் திறன்னு நெனச்சுன்னு இருக்கிறோம். அப்படி இல்ல. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எப்பொழுது மன ஆறுதலை தருகிறானோ, மனதுக்கு சுகத்தை தருகிறானோ, கனிவான வார்த்தைகளை பேசுறானோ, அந்த பெண்ண ஒத்துக்கிறானோ, அப்பதான் அவன் ஆண்மை அடைந்தவனே. நிதானமா பேசத் தெரியாத எந்த ஆண் மகனுக்கும் ஆண்மைன்னு ஒண்ணு கிடையாது. ஆண்மைக்கும் குழந்தை பெற்றெடுக்கும் திறனுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் என்ன நெனைக்கிறாங்க, ஆண்கள் எல்லாரும், பெண்கள் வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கும், அடிமையா இருக்கிறதுக்கும், சொல்றத கேட்கறதுக்கும், இந்த மாரி நெனைக்கிறாங்க. அப்படி இல்ல. பெண்ணுக்கு ஆண் தான் அடிமையா இருக்கணும். அடிமைன்னா சொல்றத செய்யணும். உருவாக்கி காமிக்கணும். பெண் எதனா விரும்புனான்னா, அத அவ கண் முன்னாடி படைச்சு காமிக்கணும். அந்த திறன் எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிறான், மறைவா. அதெல்லாம் நம்ம பயன்படுத்துறது கிடையாது. ஏதோ ஒரு இத்துப்போன காசு, பணத்த வச்சுக்கிட்டு, அதன் அடிப்படையில ஒரு ஆண் அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, அதிகாரத்த செய்துக்கிட்டு, ஒரு பெண்ண நசுக்கிட்டு, அந்த பெண் மன வருத்தத்தோட இருந்தான்னா, அந்த குடும்பம் நாசமாயிடும். அதுக்கு உதாரணம் நான் தான். அந்த பெண் மன வருத்தம் இல்லாம, அவ மன அமைதியோட இருந்தான்னா, அந்த குடும்பம் நல்லா ஆயிடும். அதுக்கும் நான் தான் உதாரணம். நீங்க வேணா பண்ணி பாருங்க. நீங்க பெருசு பெருசா எந்த வித தியானமோ, கடவுள அடையறதுக்கு எந்த ஒண்ணுமோ பண்ண வேணாம். உங்க குடும்பத்தில சமாதானத்த நிலைநிறுத்த முடியுமான்னு பாருங்க. பெண்ண என்னைக்கும் சண்டைலாம் போடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா, உண்மையா மன வெறுப்போட அவள அணுகாதீங்க. அவள் ஒரு அன்பானவள். அவ நெனச்சா உங்க குடும்பத்த எங்கேயோ நிறுத்திடுவா. எவ்வளோ பெரிய வாழ்க்கைய வேணாலும் உங்களுக்கு காண்பிக்க முடியும் அவளால. அவள நீங்க எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்களோ, அதுதான் உங்க வாழ்க்கை. உங்க வீட்ல சமாதானம் இருந்துச்சுன்னா, நீங்க வேற எங்க போய் சமாதானத்த தேடப் போறீங்க? வீட்டு வெளியில, டீ கடையில, ஆஃபீஸ்லயா? அங்கெல்லாம் நீங்க சமாதானத்த தேடுனீங்கன்னா, உங்களுக்கு காசு தராங்க வேலைக்கு போனா. அதனால தேடுறீங்க. வீட்ல தேடுங்க. உங்க குழந்தைங்க கிட்ட தேடுங்க. உங்க மனைவி கிட்ட தேடுங்க. உங்க மனைவி தான் நீங்க யாருன்னு மார்க் போட முடியும். மத்தவங்கலாம் கிடையாது. மனைவிகளை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். புரியுதுங்களா? அவ அதே உணர்வு நிலையில நீங்க நாசமா போணும்னு நெனச்சா முடிஞ்சிருச்சு கத. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவள துன்புறுத்துறோம். புரியுதுங்களா? பிரபஞ்சம் அவகிட்ட தான் இந்த உலகத்தையே படைக்கும் ஆற்றல அவகிட்ட தான் குடுத்து வச்சிருக்குது. சில ஆணாதிக்கம் பெற்றவர்கள் இதை கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் பேசுறதெல்லாம் உண்ம. இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ, அத தான் நான் பேசுறேன். அது எல்லாராலயும் ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம எல்லாரும் பொய் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மைய விட பொய்ய தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். புரியுதுங்களா? பெண் ரொம்ப அழகாய் பாதுகாக்கப்பட வேண்டியவள். வீட்டு வேலையெல்லாம் ஆண் தான் செய்யணும். வீட்டு வேலை எல்லாமே ஆண் தான் வெளியிலயும் போய் செய்யணுமா? நான் இங்கேயும் செய்யணுமா? செய்யணும். செய்து பாருங்கள். நீங்க ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்கணும்னு நெனைக்கிறீங்களே, ஆன்மீக வெற்றி. அது உங்க வீட்ல தான் இருக்குது. உங்க மனைவியின் மனதில் இருக்கிறது. அவ கொஞ்சம் உங்க மேல கருணை வச்சுட்டான்னு வச்சுக்கங்களேன், சாந்தமும், சமாதானமும் அவ மனதில நீங்க ஏற்படுத்திட்டீங்க. நீங்க நெறைய சம்பாதிக்கிறதெல்லாம் அவளுக்கு தேவையில்ல. அவளுக்கு தேவை மன ஆறுதல். அவ கூட நீங்க என்ன பேசுறீங்க? அவள நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவள எப்படி நீங்க வச்சிருக்கிறீங்க? நீங்க 1,00,00,000 குடுத்தா கூட அவ ஒத்துக்கலாம் மாட்டா. அவளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. அத வச்சு நான் ஒண்ணும் பண்ண மாட்டா. அவள நீங்க எப்படி பார்த்துக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ராணி மாரி வச்சுக்கணுன்லாம் சொல்லுவாங்கல்ல. ராணி மாரி வச்சுக்கிறதுனா என்னன்னா, பெரிய வீடு வச்சு, அதில ஒரு சேர போட்டு 10 பேர அவளுக்கு வேல வச்சு வச்சுக்கிறது இல்ல. நீங்க அவள ராணி மாரி வச்சுக்கணும். ராணின்னா என்ன பண்ணுவாங்க? எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க சொல்றதெல்லாம் ராஜா வாங்கி தரணும். உருவாக்கணும். அது உங்களால உருவாக்க முடியும். அவன் தான் ஆண்மை பெற்றவன். படைக்கும் ஆற்றல் பெற்றவன் தான் ஆண்மை பெற்றவன். பெண் என்பவள் பெறுபவள். ஆண் என்பவன் ஆள்பவன். அவனுடைய மனதை ஆண்டு பெண்ணுக்கு கொடுக்கணும்.
பெண் கொடுக்கறதுக்காக வாங்கறதுக்காக மட்டும் தான் இருக்கிறா. அவ உங்ககிட்ட இருந்து வாங்கினே தான் இருப்பா. நீங்க கொடுத்துக்கினே தான் இருக்கணும். இறுதி ரூ. 1 வரைக்கும் அவளுக்காக செலவு பண்ணணும். பயப்படவே கூடாது. பணம் வந்துன்னே இருக்கும். அவ எது கேட்டாலும் வாங்கி தந்துடணும். இல்லன்னு சொல்லக்கூடாது. தரேன்னு சொல்லிடணும். இப்போ உங்ககிட்ட இல்ல ஒரு 25,000 பட்டு புடவை கேட்குறான்னா, வாங்கி தரேன்னு சொல்லுங்க. இப்போ வாங்கி தர முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது. வாங்கி தரேன் அவ்வளோதான். உங்களுக்கு அதுக்கான பணம் வரும். நீங்க பார்ப்பீங்க அத. புரியுதுங்களா? ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு ஒரு பெண் அதாவது மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து தான் வரா. ஆனா அதெல்லாம் ஆணுக்கு வந்து புரியறதில்ல. அவனோட கவனம் மொத்தம் பொருள் ஈட்டுறதுலயும், பொருள் அதிகரிக்கிறதுலயும், இல்ல பொருள் இல்லாம வாழ்க்கை வந்து துன்பத்துல இருக்கிறத வச்சே கவனமா இருக்கிறான். முதல்ல உங்க வீட்ல இருக்கிறவங்க மேல கவனம் வைங்க. உங்க வீடு எவ்வளோ கஷ்டத்துல வேணாலும் இருக்கலாம். உங்க மனைவிய பாதுகாத்து கொள்ளுங்கள். அது உங்க வாழ்க்கைய மாத்திரும். இதெல்லாம் தான் என் ஞான ஆசிரியர் எனக்கு போதிச்சது. இதெல்லாம் தான் நான் செய்தேன். நான் எந்த கோயிலுக்கும் போல, எந்த சித்தரையும் போய் பார்க்கல, எந்த ஜீவ சமாதிக்கும் போல. எதுவும் பண்ணல நானு. என் வீட்ல இருக்கிற வேலைய செய்தேன். நீ என்னவா இருக்கிறியோ அத செய்ய சொன்னாரு. உங்களுக்கு என்ன பெரிய வாழ்க்கை இங்க கிடைச்சிற போதுன்னு எல்லாரும் ஓடுறீங்க அப்படின்னு தெரியல. என்ன வேணும் உங்களுக்குன்னு தெரியல. உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இவங்கள திருப்பி எப்ப பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்க குழந்தைங்களையும், உங்க மனைவியோ, இல்ல உங்க கணவரையோ எப்ப திருப்பி இவங்களெல்லாம் பார்ப்பீங்க? தெரியவே தெரியாது. கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்வு. கொடுக்கப்பட்ட நபர்களும் ஒரே வாட்டி தான். இந்த முகத்த திருப்பி உங்களால பார்க்கவே முடியாது. எல்லார் மேலயும் இருக்கிற தீர்ப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, சாதாரணமா எல்லார் கூடயும் இருக்க பழகுங்க. பெண் வந்து ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு துன்பத்தையும் கஷ்டம் அது. நீங்க போய் பார்க்கணும். கூட வந்து உதவி செய்யணும். எல்லா வேலையோட உங்க வீட்ல இருக்கிறவங்கள நீங்க ஒழுங்கா பார்த்துக்கிறது தான் உங்கள் வாழ்வை சிறப்படுத்தும். நீங்க இறந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்வி கேட்கப்படும். உங்கள சுத்தி நிறைய கொடுக்கப்படுதுல்ல, அதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துனீங்கன்னு உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். மத்தவங்க என்னைக்குமே உங்களுக்காக மாற மாட்டாங்க. நீங்க மத்தவங்களுக்காக மாற வேணாம். ஒழுங்கா இருங்க. மத்தவங்க எல்லாரும் உங்களுக்காக மாறுவாங்க. நான் மட்டும் மாறிட்டேனே, நான் மட்டும் இவ்வளோ செய்யணுமா? நான் மட்டும் இது பண்ணணுமா? நான் வீட்டு வேலையும் செஞ்சுட்டு வெளிய போயும் உழைச்சிட்டு என் பொண்டாட்டிய பார்த்துக்கணுமான்னா பார்த்துக்கணும். ராணின்றவ சும்மா தான் இருக்கணும். அவளே வந்து எதனா வேலை செஞ்சான்னா செய்யலாம். அப்படி உங்க வீட்ல வச்சுக்கங்க. உங்க தட்டுல நீங்க மிச்சம் வச்சீங்கன்னா, அத சாப்பிடுறதுக்கு அவ ஏங்கணும். அந்த மாரி உங்க மனைவி இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. ஆன்மீகம் மாரி கஷ்டமா இது? அது மாரி பண்ணி பாருங்களேன். அவன் ஆண்மை பெற்றவன். நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்கன்னு வீட்டு வாசலையே எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்கணும். அந்த மாரி உங்களால பண்ண வைக்க முடியுமா? அவன் ஆண்மை பெற்றவன். அன்பால சொல்றேன். மனதால சொல்றேன். புரியுதுங்களா? அந்த பெண்ண அந்த மாரி உங்கள எதிர்பார்க்க வைக்க முடியுமா? உங்க தட்டுல சாப்பிட வைக்க முடியுமா? அந்த மாரிலாம் இருந்தது தானே. அதெல்லாம் எங்க போச்சு? நம்ம தாத்தா, பாட்டிகிட்டலாம் அப்படி இருந்தது தானே. அவங்க பெரிய கடவுள பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா, சாதாரண இன்னசென்ஸ்ல இருப்பாங்க அவங்கலாம். நல்ல இ ஒரு அமைதியான வாழ்க்கை அவங்ககிட்ட இருந்தது. அதனால இதெல்லாம் புரிஞ்சுங்க. பெண்மை என்பது சாதாரணம் கிடையாது. அவ உங்கள 2 துண்டா மாத்திருவா. வாயில சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அவள் மனதிற்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவே உங்க வாழ்க்கைய 2 துண்டா மாத்தி நடுத்தெருவுல நிறுத்திரும். நீங்க செய்ய வேண்டிய ஒரே கடமை, ஆன்மீக பணி என்ன தெரியுமா? திருமணம் ஆயிருந்தா அவள நல்லபடியா பார்த்துங்க. திருமணம் ஆகாதவங்க அவங்க அம்மா, அப்பாவ நல்லபடியா பார்த்துங்க. திருமணம் இறைவன் அருளால சீக்கிரமா ஆகட்டும். அவ்வளோதான். ஆண்மை பெற்றவன் யார் அப்படின்னா, எண்ணங்களை கடந்தவன், படைக்கும் ஆற்றலை பெற்றவன், குழந்தை பெறும் திறன் பெற்றவன் அல்ல. அத வச்சு அவன் ஆண்மையை பெற்றவன்லாம் சொல்ல முடியாது. கொடுப்பவன், எந்நேரத்திலும் சாந்தத்திலும், சமாதானத்திலும், பேரானந்தத்திலும் நிலைத்திருப்பவன் ஆண்மை பெற்றவன். அவன் மனைவியை ராணியைப் போல பார்த்துக் கொள்பவன். புரியுதுங்களா? உங்களுக்கு வேற என்ன நம்ம இந்த பிரபஞ்சத்துல செய்ய போறோம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம்
நீங்க ஏதோ பெருசா சாதிக்கணும் அப்படின்லாம் நெனச்சிருப்பீங்கல்ல. பெருசு பெருசா சாதிக்கணும்லாம். அதெல்லாம் ஈஸியா கிடைக்கும். உங்க காலடியில வந்து விழும். இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்தத தான் நான் சொல்றேன். நான் ஏதோ பெருசா உங்களுக்கு ஹைப்லாம் ஏத்தல. உங்க மனைவியை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ எப்படி வேணாலும் இருக்கலாம். அவ அழகு குன்றியவளா இருக்கலாம், இல்ல அழகா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், ஒல்லியா இருக்கலாம். இதெல்லாம் ஆக்குனது நம்ப தான். ஒரு ஆண் தான். புரியுதுங்களா? ரெஸ்பான்சிபிளா இருங்க. ரெஸ்பான்சிபிளா இருங்க. அவளுக்கு எந்த ஒரு வலியும் நம்ம தரக்கூடாது. மொத்த வேலையும் நீங்க நம்ப தான் செய்யணும். சமைக்கவும் கத்துக்கணும். செய்யுங்க. இதெல்லாம் செய்து பாருங்க. இறைவன் இறைவன் ஒண்ணு தேடின்னு இருக்கீங்களா? அது உங்ககிட்ட வர விரும்பும். புரியுதுங்களா? அவள் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். அவ தான் அக்ஷய பாத்திரம். ஒவ்வொரு வீட்டோட அக்ஷய பாத்திரம் அவங்களோட மனைவி தான். அவள் மனநிலை தான் அந்த வீட்டோட மனநிலையே. குத்து விளக்குன்னு சொல்றாங்கல்ல, அவளோட மனநிலை தான் அந்த வீட்டோட வெளிச்சமும், இருட்டும். அதனால ஒரு ஒரு ஆண்மகனும் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா, அதுக்கு வீட்டு வேலைலாம் கத்துக் குடுங்க. பெண் சும்மா இருந்தா போதும். ஏன்னா பிரபஞ்சம் அத அப்படிதான் பாக்குது. நம்ம தான் காலங்காலமா பெண்ண மதிக்கிற சமுதாயம் மட்டும் தான் நல்லபடியா வளரும். அவளுக்கு பெருசா ஆன்மீக நாட்டம்லாம் இருக்காது. அவளுக்கு எந்த எ இப்ப நெறைய பெண்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கனா நான் கடவுள தேடுறேன், அத தேடுறேன், இத தேடுறேன்னு எங்கனா மலையில உட்காந்து பார்த்துருக்கீங்களா? சும்மா ஒரு 2, 3 பேர் வீட்ட விட்டு வெளில வந்தவங்க தான். பெண்ணுக்கு கடவுளே தேவை கிடையாது. அவ அவ வேற ஒண்ணு. அவ ஒரு உயர்ந்த படைப்பு. புரியுது? அவளுக்கு ஆன்மீகமே தேவை கிடையாது. கடவுளே தேவை கிடையாது அவளுக்கு. அவ போய் இறைவன் அடையறேன், தியானம் பண்றேன், விந்த மேல ஏத்துறேன், காத்த ஏத்துறேன், ஞானம் அடையறேன்னு எதனா ஏதோ 1, 2 பேர் இருக்கிறாங்களே தவிர, அவளுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆண் தான் சும்மா எதனா ஒண்ணு சுத்தின்னு, அத போட்டுன்னு, இத போட்டுன்னு, மாலை போட்டுன்னு, அத ஆகுறேன், இத ஆகுறேன், கடவுள்னு உலகத்த எங்க நீங்க கடவுள் வந்து உங்கள இந்த உலகத்துல படைச்சிருக்காரு. உலகத்தையே ஒழுங்கா வாழாம, இங்கேயே ஒழுங்கா பார்க்காம, இருக்கிறதுலயே ஒழுங்கா இருக்காம, ஒரு குரு உங்கள இது எல்லாத்துலயும் ஒழுங்கா நிலை பெற செய்வார். இந்த உலகத்த ஒழுங்கா வாழ்றது தான் நீங்க கடவுளுக்கு செய்ற மிகப்பெரிய நன்றி. உங்களோட எண்ண ஓட்டத்துக்கு ஏத்தாற் போல, உங்களோட ஜட்ஜ்மென்ட்க்கு, உங்களோட தீர்ப்புக்கு ஏற்றாற் போல இந்த உலகத்த வளச்சு, உங்க இஷ்டத்துக்கு வாழ்றது இல்ல. தயவுசெய்து புரிஞ்சுங்க. பெண் என்பவள் போற்றப்படுபவள். அவ எப்படி வேணாலும் இருப்பா. நீங்க அவள மதிச்சீங்கன்னா மட்டும் தான், அவ உங்களுக்காக மாறுவா. தயவுசெய்து ஒழுங்கா நடத்துங்க பெண்கள. நான் அதுல பயிற்சி பெற்றுன்னு இருக்கேன். புரியுதுங்களா? நானும் நெறைய மாற வேண்டியது இருக்கு. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணதில நான் புரிஞ்சுக்கிறத உங்களுக்கு சொல்றேன். அதனால இந்த ஆன்மீகம், இந்த சித்தர்கள் அதெல்லாம் வேணாம். கண்ணுக்கு எதிர்க்க உயிரோட ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வீட்ல. அவங்கள ஒழுங்கா வச்சுங்க. சட்ட திட்டங்கள்லாம் அவங்களுக்கு கிடையாது. ராணி மாரி நீங்க வச்சுங்க, நீங்க ராஜாவா மாறுவீங்க. நீங்க தனியா ராஜாவா மாறலாம் முடியாது. ராணி இருந்தா தான் ராஜா. அதனால பெண் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாள் இந்த பிரபஞ்ச படைப்பில். அதனால இத லேசா புரிஞ்சுங்க. ஆண்மை பொருந்தியவர்கள் எல்லாருமே வீரமானவர்கள், விட்டுக் கொடுப்பவர்கள், பொறுமையாளர்கள். அவங்க தான் ஆண்மையை பொருந்திய மனிதர்கள். படைக்கும் ஆற்றல் வைத்திருப்பவர்கள். மனைவி எதனா கேட்டா படைக்கணும். படைக்க தெரியணும். மனத ஆளத் தெரியணும். தன்னை ஆள்பவர்கள் ஆண்மை பொருந்தியவர்கள். புரியுதுங்களா? சாந்தத்தையும், சமாதானத்தையும் பெற்றிருப்பவர்கள் ஆண்மை பொருந்தியவர்கள். அதனால நம்ம வச்சுன்னு இருக்கிற ஆண்மை, பெண்மைலாம் உலகத்தரம் வாய்ந்தது. லோ குவாலிட்டி. அதனால உங்க வீட்ல இருக்க பெண்ண போற்றுங்கள். போற்றுங்கள்னா என்ன? வேலைலாம் செஞ்சு குடுங்க. அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யுங்க. அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தாதீங்க. புரியுதுங்களா? வார்த்தைகளை நல்ல வார்த்தைகள அவங்க கிட்ட பயன்படுத்துங்க. நல்லா வச்சுக்குங்க. அவங்க எத கேட்டாலும் வாங்கி குடுங்க. கேட்கறத இப்ப வாங்கி குடுக்க முடியும். முடியலன்னா வாங்கி தரேன்னு சொல்லுங்க.
எந்தவித எதிர் வார்த்தைகளை புரியாதீர்கள் அவங்கக்கிட்ட. உங்களுக்கு என்ன சார் தெரியும்? எங்கள் வீட்டில் வந்து பாருங்கள், என் பொண்டாட்டி எப்படி இருக்கிறா, அவள் எப்படி வாய் பேசுவான்னு தெரியுமா உங்களுக்கு? அவள் வாய் திறந்தாலே அவ்வளோதான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லலாம். நானும் இதை என் ஞானாசிரியர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னா, செருப்பு இருக்காது, செருப்பால் அடிச்ச மாதிரி ஒன்று சொல்லுவார். கையிலலாம் செருப்பு இருக்காது, ஆனால் அடி ஓடணுன்னு அப்படி இருக்கும். நானும் இந்த மாதிரி நான் பேசினேன்ல இப்போ, அது மாதிரி நானும் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து இருந்து பார்த்தா தான் தெரியும், அவள் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படின்னு பேசியிருக்கேன் நானும். ஆனால் அவள் அப்படிலாம் கிடையாது. அவளை நீங்கள் அன்பாகவே பார்க்கல, எல்லாமே காரியத்தோடவே நம்ம மனைவியை பார்க்குறோம், பெண்ணை பார்க்குறோம். அப்படி கிடையாது. உங்களை மொத்தமாக இழந்துருங்க. பெண் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். அவளை அன்பாக விட்டுணுங்க. எந்த வித சட்டத்திட்டத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. அவள் அழகாக இருக்கா, நல்லா இருக்கா, அவள் நம்மளுக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு, அதெல்லாம் வேணாம். அவளை மொத்தமாக நல்லா வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ முடியுமோ நல்லா வச்சுக்கோங்க. இல்லை நான் எவ்வளோ நல்லா வச்சுக்கினாலும் அவன் என்னை குறை தான் பேசட்டும், ஒத்துக்குங்க, சரின்னு சொல்லுங்கள். வேற என்ன பண்ண போகிறோம் நம்ம? இதெல்லாம் பண்ணாமல் கடவுள் என்ன பண்ணிடுவார் உங்களுக்கு? மூச்சை இழுத்து விட்டுன்னு அண்ணாக்கில் அமுதம் சொர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அந்த அமுதத்தை நீங்களே நக்கிப்பீங்களா? வீட்டில் இருக்கிறவங்ககிட்டே உங்களை பார்த்தா ஒரு மன மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. நீங்கள் அண்ணாக்கில் அமுதம் சொர்ந்து நக்கிட்டு நான் ஞானம் பண்ணிட்டேன்னு எங்கே போவீங்க? நீங்கள் ஒன்றும் இங்கே தான் திருப்பி வருவீங்க. நீங்கள் ஞானம்லாம் அடைய முடியாது. அதெல்லாம் ஞானமே கிடையாது. ஞானம் என்பது எப்படி பேசுவது, எப்படி மன அமைதியை மற்றவங்களுக்கு தர்றது, நம்ம பேச்சு மற்றவங்களோட மன அமைதியை குலைக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் ஞானம். அண்ணாக்கள் அமுதம் சுரக்கிறது, மூச்சை ஏற்றுறது, பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறது தான் ஞானம். அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணாமல் உள்ள ஒன்று இருக்குது. இதெல்லாம் உங்களை நம்ப வச்சு அதெல்லாம் உங்களை செய்ய வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்கள் மனைவியை ஆக்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவை நல்லபடியாக பார்த்துங்க. உங்கள் பெண் குழந்தைய நல்லபடியாக வளருங்க. ஆண் மகன் தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். நீங்கள் வேணால் எந்த நாடகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள், சக்தி என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சிவன் செய்வார். மறு பேச்சே கிடையாது. புரியுதுங்களா? உங்கள் உணர்வு நிலை, உங்கள் வீட்டில் வசிக்கும் பெண், அவள் எந்த உணர்வு நிலையில் இருக்காளோ அந்த வீடு அதுக்கேற்ற மாதிரி மாறும். அவள் வீட்டை சுத்தமாக வச்சுப்பா, எப்படி வேணாலும் வச்சுப்பா, அவள் இஷ்டம். நீங்கள் தான் சுத்தப்படுத்தணும். ஏன்னா ஆண் தான் பலம் வாய்ந்தவன்ல. பண்ணுங்க, எல்லா வேலையும் பண்ணுங்க. அப்புறம் பாருங்கள், நீங்கள் நினச்சதெல்லாம் ஈஸியாக நடக்கும். நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சேன், நடந்துடும். அது அவளுக்காக நடக்கும். அது உங்களுக்கு தெரியாது. அவளை நீங்கள் நல்லபடியாக வச்சுக்கிறதுக்காகவே உங்களுக்காக தேவ ஈவு உங்கள் வீட்டில் வந்து இறங்கும். உங்களுக்கு அது தெரியாது. இங்கே மறைவானது நிறைய இருக்குது. உங்களால் பார்க்க முடியாதது, உங்களால் உணர முடியாதது நிறைய இருக்குது. ஏன்னா நீங்கள் எண்ணங்கள்லேயே சிறைப்பட்டு இருக்கிறீங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து கண் இருப்போர் காணட்டும் அப்படின்னு சொன்னார். நம்மளுக்கு கண் 2 இருக்குது, அதனால் பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்க மனக்கண்ணால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் அந்த மனக்கண் எண்ணங்களால் சிறைப்பட்டு இருக்கிறது. வெறும் எண்ணங்கள் மட்டும்தான் அது தெரியுது. அதை கடக்க முடியல அதால். புரியுதுங்களா? எனக்கு மனைவியே இல்லையே, இறந்துட்டாங்களேன்னா நீங்கள் உங்களை கவனிங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? சாதாரணமான வாழ்க்கையை நம்மளால் ஒழுங்காக வாழ முடியலன்னா பெரிய வாழ்க்கைலாம் கிடைக்காது. நீங்கள் எதேதோ இந்த வாழ்க்கையில் முயற்சி பண்ணி தோற்றுருப்பீங்கள்ல, அதெல்லாம் சும்மா கிடைக்கும். உங்கள் வீட்டை நீங்கள் ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்களேன். இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயமா என்ன? ஈஸியான விஷயம், உங்களால் செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் பெண்ணை மதிக்கல அப்படின்னா உங்கள் வீடு நாசமாகிடும், அவ்வளோதான். இதுதான் அந்த பிரபஞ்சம் வச்சிருக்கிற ஒரு விதமான சட்டம். கூட உனக்காக கூட ஒருத்தரை அமைச்சிருக்கிறான்ல, அவங்களே நீ ஒழுங்காக வச்சுக்கலன்னா உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன ஞானம் இருக்குது? தாடி வளர்த்துக்க போறியா? இல்லை இந்த பிரம்மத்தை பற்றி பேச போறியா? பிரம்மம் இப்படி இருக்குது அப்படி இருக்குது. இல்லை எல்லா வேத புத்தகங்களையும் படித்து மக்கஷ்டு ஒப்பிக்க போறியா? நான் படைத்த ஒரு உயிரினத்துக்கிட்டே உன்னால் அன்பாக இருக்க முடியல, அதையே உன்னால் பொறுத்துக்க முடியல.
என்கிட்ட கேளு, நான் எல்லாத்தையும் தரப்போறேன். உனக்கு என்ன வேணும்? வீடு, வாசல், சோறு, காசு தானே. என்கிட்ட கேட்டா தரப்போறேன். நான் தானே படைக்கிறேன் எல்லாரையும். என்னையே நீ நம்பல. உனக்கு நான் அமைத்த உறவுகளையும், உன்னோட மனைவி, குழந்தைங்கிட்டயும் நீ ஒழுங்கா நடந்துக்கல. என்ன வந்து என்ன என்ன என்கிட்ட வந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாரு அவரு. என்கிட்ட வந்து என்ன பண்ணுவீங்க? கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? அழுவீங்களா? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கடவுள தேடின எவனா ஒருத்தன் கடவுள தேடி கண்டுபிடிச்சு காமிச்சிருக்கானா இது வரைக்கும்? வீட்ல இருக்கிறவங்ககிட்டயே சமாதானத்த பேணி பாதுகாத்துக் கொள்ள முடியாதவன் ஆண்மை பொருந்தியவன் அல்ல. மன அமைதியையும், சாந்தத்தையும், சமாதானத்தையும் அந்த குடும்பத்துக்கு வழங்காதவன் ஆண்மை பொருந்தியவன் அல்ல. அவனுடைய பொருள்லாம் 2வது தான். எல்லாருக்கும் மனம் இருக்குது. மனதிற்கு சுகத்தை முதல்ல ஒரு ஆண் தரணும் அந்த குடும்பத்துக்கு. அவன் தான் தரணும். நான் கஷ்டப்படணுமான்னா, கஷ்டம்லாம் கிடையாது. நீ கடவுள நம்பு. கடவுள நம்புனா உன்ன நம்பு. உனக்குள்ள ஒண்ணு இருக்கு. அத நம்பு. அத போய் பாரு. அதுக்காக கூட அவங்க விடமாட்றாங்க சார். இந்த கிளாஸ் எல்லாம் கூட கேட்கறதுக்கு கூட சிரமப்படுத்துறாங்க. இதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாதுன்றாங்க. அப்படிலாம் நீங்க சொல்லலாம். எனக்கும் அந்த மாரிலாம் பண்ணாங்க. ஆனா இறைவன்கிட்ட பொறுப்பு ஏற்படுத்துங்க. நான் சொல்ற இறைவன நீங்க ஏதோ ஒரு இறைவன் நெனச்சுன்னு இருப்பீங்கல்ல, அது கூட ஒப்பிடக்கூடாது. நான் வேற ஒண்ண பத்தி பேசின்னு இருக்கேன். அதனால இதெல்லாம் லேசா புரிஞ்சுங்க. பெண்மையை போற்றுங்கள். அவகிட்ட இருந்து நீங்க மொத்தத்தையும் வாங்கிட்டீங்க. அவ கொடுத்துன்னே இருப்பா. நீங்க வாங்கிட்டீங்க. நீங்க ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் அவளுக்கு கொடுங்க. அவளுக்கு என்ன கொடுக்க முடியும்? அவள உட்கார வச்சு, அவளுக்காக நீங்க வேலை செய்யலாம். அவ விரும்புனா பெருக்கலாம். அவ விரும்புனா சமைக்கலாம். அவ விரும்புனா பாத்திரம் வெளக்கலாம். அவ விரும்புனா துணிப்பு துவைக்கலாம். ஆனா நீங்க தான் முன்னுரிமை முன்னாடி முன்னெடுக்கணும் வேலைய செய்யறதுக்கு. அவ கிடையாது. நீங்க சும்மா தூங்கி எழுந்த உடனே உங்க வீட்ல தட்டுல சோறு போடுறதுக்கு கிடையாது அவ. அவளும் உங்கள மாரியான ஒரு உயிரினம் தான். உங்கள்ல பாதி தான் அவ. ஆண், பெண் இல்லாம முழுமை இல்ல. புரியுதுங்களா? அவள் மதிக்கப்பட வேண்டியவள், போற்றப்பட வேண்டியவள். அவள் பெண்மையை நம்ம மதிச்சாகணும். உங்க குழந்தைய அப்படியே அவ பெத்தெடுக்கிறான்ல, அந்த வலி ரொம்ப சிரமமானது. நம்ம ஏதோ ஒரு 1,00,000 2,00,000 செலவு பண்ணிட்டு, காசுக்கு இத பண்ணிட்டு, எவ்வளோ செலவு பண்ணேன். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். உங்களுக்கு எதுனா வேணும்னா, உங்கள ஒண்ணு படைச்சதுல்ல, அதுகிட்ட கேளுங்க. அதுகிட்ட நீங்க எப்படி கேட்க முடியும்? உங்களுக்குள்ளேயே கேட்கணும். அது தரும். கட்டாயமா தரும். அதுதான் இந்த வேத புத்தகங்களும், ஞானிகளும் எல்லாரும் சொல்றது. கேளுங்க. சும்மா தரும். அது வச்சுன்னு இவ்வளோ பெரிய உலகத்த படைச்சு வச்சிருக்குது. அமேசான் காடுகள் இல்ல அமேசான் காடுகள், அந்த காடுகள், இந்த காடுகள், இன்னும் மனித காலடியே படாத நிலப்பரப்பெல்லாம் இருக்குது. இவ்வளோ பெருசா படைச்சு வச்சிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சோண்டு காசும், வீடும், காரும் தந்துராதா? தராதா? ஏதேதோ செடி, கொடி அதெல்லாம் வளருது. எவ்வளோ வியப்புக்குள்ளான விஷயங்கள்லாம் இங்க இருக்குது. கொஞ்சோண்டு சோறு நம்மளுக்கு தந்துராது? கொஞ்சோண்டு வீடு, கார் தந்துராது? அவன் $1 பில்லியன், $1 ட்ரில்லியன் வச்சுட்டு இருக்கான். நம்மளுக்கு தேவையான ஒரு 2 கோடிய தந்துராது? கேட்க தெரியல. நம்மகிட்ட இப்படிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது. மனைவி எதனா கேட்டா உடனே வாங்க கிளம்பணும். எழுந்துக்கணும். டக்குன்னு வாங்க கிளம்பணும். இல்லன்னா வாங்கி தரேன்னு மட்டும் தான் சொல்லணும். கனிவான வார்த்தைகளை மட்டும் தான் அவகிட்ட பேசணும். அவன் தான் ஆண்மை பொருந்திய மனிதன். மத்தவன்லாம் சும்மா வேஸ்ட்டு. புரியுதுங்களா? மத்த இந்த அதிகாரம் பண்றவங்க, இத கேட்கலாம் சிலர். அவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். பிடிக்காம இருங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதிகாரம் பண்றது பெண்ண, நீங்க சொல்றதெல்லாம் தப்பு. அதெல்லாம் கிடையாது. பெண் இப்படிதான்னா, சரி வச்சு வாழ்ந்து பாருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது லாஸ்ட் வரைக்கும். மிருகங்களைப் போல இருக்கிற பணத்த மேய்ஞ்சிட்டு, ஐய்யய்யோ! இதெல்லாம் விட்டு போறோமேன்னு சிரமத்தில தான் சாவணும். நான் சொல்ற மாரிலாம் நீங்க வாழ்ந்தீங்கன்னா, உங்க மனைவி கூடயும், உங்க வீட்ல இருக்கிறவங்க கூடயும் சமாதானத்த பேணி பாதுகாத்தீங்கன்னா, மரணமும் ஒரு பிறப்பா மாறும் உங்களுக்கு. எப்படி பிறக்கும்போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்களோ, அந்த மாரி உங்க மரணமும் இருக்கும். சாதாரணமா இருக்கும் மனம் இறக்கும்போது. லேசா இருக்கும். சமாதானம் இருக்கும். அப்போ உங்க மரணம் நிகழும். இல்லன்னா என்ன வாழ்ந்தோன்னே தெரியாது. ஐயோ! அவள போட்டு இவ்வளோ அடி அடிச்சிட்டோமே, அவள துன்பப்படுத்திட்டோமே, சாவுற ஒரு நிமிஷத்துல அழுது, ஐயோ! உன்ன கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்றதுக்கா இவ்வளோ காலம் வாழ்றது? யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை இருக்கும்போதே ஒழுங்கா வாழ்ந்துற வேண்டியது தானே! உனக்கு நான் எதுவுமே செய்யலையே! உன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனே!
அப்படின்னு நீங்கள் சாகும்போது ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கா இவ்வளோ வேலை பார்த்துன்னு இருப்பீங்க. இப்போ ஒழுங்காக வாழுங்க. இப்போ அவளை பார்த்துக்குங்க. அவளை நீங்கள் ராணியாக வச்சுக்கிட்டா இறைவன் உங்களை ராஜாவாக மாற்றுவார். ராஜா என்ன பண்ணுவார்? சும்மா தான் இருப்பார். எல்லாமே அவருக்கு வரும். தேவ சீதனம் உங்களுக்காக வழங்கப்படும். தேவ சீதனம் வாங்கியிருந்தீங்கன்னா தெரியும் அது உங்களுக்கு. வாங்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவ சீதனம்னா இந்த இப்போ இந்த கிளாஸுக்கு வந்திருக்க சில பேருக்கு தெரியும். நீங்கள் விரும்பியது உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். நீங்கள் மிரண்டுருவீங்க. இதுக்கு உழைப்புலாம் தேவையில்லை. இதுக்கு நீங்கள் மட்டும்தான் தேவை. உங்களை புரிஞ்சிக்கின மனம் மட்டும்தான் தேவை. அப்போ தான் நீங்கள் சாந்தத்தையும் சமாதானத்தையும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உச்சக்கட்டத்தில் வழங்க முடியும். படைக்கும் ஆற்றலுக்கு வர முடியும். விரும்பியதை படைக்க முடியும். இல்லைன்னா உங்களுக்கு எதுக்கு மனம்? ரோபோ மாதிரி நம்மளை கடவுள் படைச்சிருக்கலாம்ல. டெய்லி ஏந்துக்கிறது, சாப்பிட்றது, வேலைக்கு போகிறது, வர்றது. ஆனால் உங்களுக்கு மனம் இருக்குது, சிந்திக்க முடியுது, பேச முடியுது, க்ரியேட்டிவாக யோசிக்க முடியுது. எவ்வளோ உங்களால் செய்ய முடியுது. ஆற்றல் எவ்வளோ உள்ளே பொதிஞ்சு கிடக்குது. தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சமாச்சு திங்க் பண்ணி பாருங்கள். எல்லாரையும் அன்பாக பாருங்கள். வேறு என்ன பண்ணிவிடுவோம் நம்ம? என்ன இருக்குது உங்கள்கிட்ட எல்லாரையும் நீங்கள் கோபமாக பார்க்கறதுக்கு? கடவுள் நினச்சானா ஒரு நிமிஷம் உங்கள் ஹார்ட் நின்றோம். உங்கள்கிட்டயே உங்கள் வாழ்க்கையை கொடுத்த எந்த ஒரு நிலை இல்லாத தன்மை தான் நீங்கள் வச்சுன்னு இருக்கிறீங்க. நிலையாக இருக்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு வதைக்கிறதும், எல்லார் மேலேயும் வசைப்பாடுறதும் உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? உங்கள் வாழ்க்கையை பகிர்றதுக்கு தான் உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கையை பகிர்றதுக்கு தான் உங்களுடைய உறவுகள். அவங்க மேலே ஏறி உட்காந்து அதிகாரம் செலுத்துறதுக்கு இல்லை. உங்கள் மேலே அந்த மாதிரி ஏறி உட்காந்து அதிகாரம் செலுத்த உங்களால் நீங்கள் விட்டுருவீங்களா? அதனால் இதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் வீடை தான் நீங்கள் சரி செய்யணும். வெளியில் சரி செய்யறதுக்கு தான் எதுவுமே இல்லையே. நீங்கள் வெளியில் போய் வேலைக்கு போயிடுவீங்க, வருவீங்க, சாப்பிடுவீங்க, அப்படி தான் இருப்பீங்க. வெளியில் காசு கொடுக்குறாங்கன்னு அமைதியாக இருப்பீங்க. வீட்டுக்கு வந்தோடனே உங்களோட மொத்த எரிச்சலையும் இறக்குவீங்க. இருக்கிறதுலே பெரும் துன்பம் எது தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை நாசமாக்குற துன்பம். உங்களோட வெறியை, உங்களோட எரிச்சலை மற்றவங்க மேலே ஏற்றுறது தான். ஏற்றுறீங்கல்ல, உங்களுக்கு கடுப்பாக இருந்தால், உங்களுக்கு கடினமாக இருந்தால் மற்றவங்க மேலே ஏற்றுறீங்க பாருங்கள். அதுவும் எஸ்பெஷலி உங்கள் மனைவி மேலே. உங்கள் வாழ்க்கையை அது 2 துண்டாக மாற்றிடும். இதுதான் என் ஞான ஆசிரியர் எனக்கு போதித்தது. அவரும் அப்படி தான் இருப்பார். மனைவியை பேணி பாதுகாத்து கொள்வார். அதுதான் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதை தான் நானும் செஞ்சிட்ருக்கேன். அதில் முழுமை பெற்றேன்னா எனக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். அதில் நிறைய நான் தவறுகளும் செஞ்சுன்னு தான் இருக்கேன். அதனால் தயவுசெய்து இதை பண்ணுங்கள். நீங்கள் தேடி இந்த எல்லாமே உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றும். நான் கார் கம்பெனி வைக்கணும்னு நினச்சிருந்தேன், ஒரு ட்ராவல்ஸ் வைக்கணும்னு நினச்சேன். வெறும் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் அதுக்கான வாய்ப்பு. காசே இல்லையே, அதுவும் வரும். எனக்கு நிறைய நடந்த அதிசயங்களெல்லாம் நான் இதில் சொல்லலை. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும். அதிசயம்னா அதுவாக நிகழும். விரும்புனா அதுவாக நிகழ்ந்துடும். அதிசயத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிகழ்த்தி பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற குருமார்கள்கிட்டலாம் பண்ண முடியாது. அவங்களுக்கு தேவை உங்கள்கிட்ட இருக்கிற 15,000 தான், உங்கள்கிட்ட இருக்கிற 25,000 தான். அவங்க எதையும் இத்து போன மாதிரி அவங்க பேரை வச்சு எதனா கட்டிட்டு போயிடுவானுங்க. யூஸ்லெஸ் ஃபெலோஸ். புரியுதுங்க? நான் டைரெக்டாக சொல்கிறேன். அவங்கெல்லாம் ஒரு விதத்துலேயும் உங்களுக்கு பயனாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்வை முன்னேற்ற முயற்சிக்கணும். தயவுசெய்து பண்ணுங்கள். எழுந்து உட்காருங்க. சாதாரணமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கடனாக இருக்கிறீங்க, பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதெல்லாம் இல்லை. தயவுசெய்து புரிஞ்சுங்க. இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். அதெல்லாம் சரியாயிடும். கடன் கேட்டாங்கன்னா இருந்தால் தானே கொடுக்க முடியும். இல்லை, இறைவன்கிட்ட பொறுப்பெடுத்து சும்மா இருங்க. கடன் கேட்க மாட்டாங்க. எனக்கு நடந்ததை சொல்கிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷன். இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்மளா அது அது உண்மை கிடையாதுன்றத நீங்கள் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஆனால் உண்மை மாதிரி தான் உங்களுக்கு எல்லாருக்கும். அது எப்படி கடன் வாங்கியிருக்கேன், கடன் உண்மை கிடையாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, அது உண்மை கிடையாது தான். ஆனால் அது இப்போ உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் புரியும். சரிங்களா? அதனால் பெண்மையை முடிந்த அளவுக்கு போற்றுங்கள். பெண்ணை ராணி மாதிரி வச்சுங்க. நீங்கள் ராஜா. நீங்கள் ராஜாவாக தனியாக ஆக முடியாது. ராணி இருந்தால் தான் ராஜா. சரிங்களா? அதனால்
இதெல்லாம் கொஞ்சமாச்சு நீங்களாவே உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஆமா அப்படின்னு. உங்க மனைவிய நேசிங்க. எந்தவித விதிமுறையும் இல்லாம. ஜஸ்ட் அப்படியே ஒத்துக்குங்க. அப்படியே ஒத்துக்குங்க. உங்க அம்மாவ, உங்க அப்பாவ அப்படி அப்படியே ஒத்துக்குங்க எல்லாரையும். நீங்க கேட்டா எல்லாத்தையும் இங்க தர்றதுக்கு ஒண்ணு ரெடியா இருக்குது. நீங்க அறிவ பயன்படுத்தாதீங்க. பெண் எப்படி உணர்வு நிலையில இருக்கிறாளோ, அந்த மாரி உங்க உணர்வ நீங்க பயன்படுத்துங்க. அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு வசப்படும். அப்பதான் வாழ்க்கைன்னா என்னன்னு புரியும். நான் பேசுறதெல்லாம் திருப்பி திருப்பி கூட கேளுங்க. கேட்டு பாருங்க. நெறைய புரிய வரும் உங்களுக்கு. நான் இப்ப பேசுறத இன்னைக்கு கேட்டீங்கன்னா ஒரு மாரி புரியும். 10 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா வேற மாரி புரியும். இன்னும் ஒரு 1 வருஷம் கழிச்சு கேட்டீங்கன்னா வேற மாரி புரியும். ஏன்னா உங்களோட புரிதல் நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கும். அதனால பெண் என்பவள் மிகவும் சக்தி படைத்தவள். படைக்கும் ஆற்றல் அவள் வழியா தான் நம்மளுக்கு வரும். அவள ஒழுங்கா வச்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை எல்லாம் நிறைவடைஞ்சிரும். அதுக்கு நெறைய பேர நான் பார்த்துருக்கேன். நான் சும்மா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விடல. ஏதோ வாய் நல்லா இருக்கு அப்படின்லாம் பேசல. உங்கள் வாழ்வின் ஆதாரம் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்கள். நீங்க தான் அவங்களுக்காக எல்லா வேலையும் செய்யணுன்றத மறக்காதீங்க. தொடப்பத்த எடுங்க, பெருக்குங்க. பாத்திரத்த வெளக்குங்க. பாத்ரூம கழுவுங்க. வீட சுத்தம் பண்ணுங்க. அவங்க வேணுனா வந்து கலந்துக்கட்டும். இதுதான் என் ஞான ஆசிரியர் எனக்கு உச்சகட்டமா போதித்த ஞான அறிவுரை. இதெல்லாம் பண்ணி பாருங்களேன். கடவுள் யாருன்னு புரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் செய்யாம போய் எவன்கிட்டயோ போய் நெத்தியில அழுத்தம்லாம் வாங்கின்னு வந்துராதீங்க. அவனுக்கே ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே தெரியாது. தெரியாதவங்க தான் நெறைய பேர் இங்க சுத்தின்ட்டு இருக்காங்க. அது அவங்க தப்பு கிடையாது. அவங்க அந்த அந்த மாதிரியா ஹிப்னாசிஸ் ஆயி அந்த லெவல்ல இருக்கிறாங்க. கடவுள் அதுக்காகலாம் படைக்கல நம்மள. தயவுசெய்து அதெல்லாம் புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? அதனால இறைவன் அருளால எல்லாருக்கும் சாந்தமும், சமாதானமும், அமைதியும், பேரானந்தமும் நிலை பெறட்டும். எல்லாரும் ஆண் மக்களா இருக்கிற எல்லாரும் வீட்டு வேலை செய்ய தயாராவுங்க. நல்லது. இறைவன் போதுமானவன்.